ஹாய் கைஸ், இது அப்சர் எடிட்டிங் சேனல் வீடியோ. இந்த டைம் சேலஞ்சுன்னு சொல்ல தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தனியா விளாக் பண்ண போறோம். நம்ம ஃப்ரெண்ட் இல்ல, ஜாலி என்ஜாய்மெண்ட் தான். வந்துட்டேன் பாத்தியா? நான் வந்துட்டான் பார்த்தோம்ல. சொல்றா, எப்படி சொல்றா? நான் என்ன கேட்க வந்தேன்னு தெரியாது, இப்படி பேசிட்டு போடா. சொல்லிடுச்சா? சொல்லு. நீ ஒரு எடிட்டர் தான்டா. அஃப்கோர்ஸ். இந்த அப்கோஸ் முட்டைக்கோஸ் அப்படிலாம் பேசினு இருக்க கூடாது. நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் இப்ப என்ன கேட்க வந்தேன்னா, பேக்ரவுண்ட் ரிமூவ் பத்தி தாண்டா கேட்க வந்தேன். நானும் பண்ணி பார்த்துட்டேன், நான் தெரிஞ்சதை பண்ணி பார்த்தேன். இது எப்படி எப்படின்னு தெரியல. இதுக்கு எனக்கு ஐடியா நீ சொல்லிக் கொடு. நீ எடிட்டர் தானே, எனக்கு சொல்லிக் கொடு. இப்ப சொல்லிக் கொடு. கைஸ், உனக்கு இல்லாட்டி உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க குரோம் ப்ரௌசர் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. போயிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணுங்க. அதுல முதல் வரும் ஆப்ஷனை தொட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிடும். சாரி, போட்டோஸ் ரிமூவ் பண்ணிடும் ஃபியூ மினிட்ஸ்ல. இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? விஞ்ஞானி மாதிரி இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். கைஸ், நீங்களும் இப்படி யோசிச்சிருப்பீங்க, எனக்கும் தெரியும். பின்னாடி இருக்கிறவங்க மேஜிக் பண்ணி மறைய வைக்கணும். அதுக்கு ஏதாவது மேஜிக்கான டிப் இருக்கா? நம்மள்ட்ட இருக்கவே இருக்கு மேஜிக் எரேசர் போட்டோ அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். சரியா? ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து நீ என்ன பண்ணணும், உன்னோட போட்டோ அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீ தேவையான இடத்துல யார் யாரு பக்கத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாம் நீ ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறியா அவங்கள தொட்டுக்கோ. அதுக்கப்புறம் ஈஸியா ரிமூவ் ஆயிடும் ஃபியூ மினிட்ஸ்ல. அவ்வளவுதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப போரிங்கா ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். இந்த ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்து மெசேஜ் பண்ணணும் பார்த்தா ஒன்றும் மெசேஜ் பண்ணலாம். அதனால ஏதாச்சும் ஸ்டோரி போட்டு ஏதாச்சும் பிள்ளை அட்ராக்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ண வைக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கவே இருக்கு நம்மள்ட்ட ஈஸியான டிப்பு. இதுதான் எடிட்டர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட வச்சுக்கணுங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், மார்க்அப் ப்ரோ இன்ஸ்டாகிராம்ன்ட்டு குரோம்ல சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், அது தொட்டுக்கோ. தொட்டதுக்கு அப்புறம் உனக்கு தேவையான அதுல டெம்ப்ளேட் இருக்கும். இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் எனி அதர்ஸ் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, இந்த போட்டோஸ் அந்த மாதிரி தேவையான இதெல்லாம் இருக்கும். நீ வந்து என்ன பண்ணும், உனக்கு தேவையான போட்டோஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீ போட்டு பாரு, எல்லா பிள்ளைகளும் ஓ சைடா தான் இருக்கும். அப்ப நான் தான் அடுத்த மன்மதன். உயிரை கொடுத்து லவ் பண்றத பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி உயிரை எடுத்து லவ் பண்றத பார்த்ததே இல்லடா. நண்பா, இந்த என்வலார்மெண்ட் சவுண்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்றது எனக்கு சொல்லிக் கொடு. அதுக்கு வந்து அடோப் பாட்காஸ்ட்னு வந்து நீ குரோம்ல சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணு. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட ஓன் ரிஸ்க், இது பிரீமியம் இருக்கு, இன்னொரு ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. நீ ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் உன்னோட ஓன் ரிஸ்க்ல வந்து நீ அமௌண்ட் போடலாமா வேண்டாமான்னு ட்ரை பண்ண. இது என்னோட சஜஷன் இல்ல, பட் சும்மா ஜாலியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ட்ரை பண்றேன்டா. இது இப்போ ட்ரை பண்றேன்டா. A few minutes later. நான் கண்டென்ட் கிரியேட்டர் உனக்கு தெரியும். தெரியும். ஆமா, நான் எனக்கு ஸ்டாக் வீடியோஸ்லாம் வேணும். நானும் நிறைய பக்கம் நிறைய இதில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஸ்டாக் வீடியோஸே கிடைக்க மாட்டேங்குதுடா. எனக்கு ஸ்டாக் வீடியோஸ் வேணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன டிப், கொஞ்சம் ஒரு டிப் மட்டும் சொல்றா. டிப் கேட்டு கொள்றேன்னு நினைக்காதடா, இந்த ஒரு டிப் சொல்றா. ஐயோ, ரொம்ப கொள்றானே அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே. சரி சொல்றேன், உனக்காக சொல்றேன். இல்ல உனக்காக நான் சொல்லவே மாட்டேன், உங்களுக்காக சொல்றேன். மிக்ஸ் கிட்ன்ட்டு குரோம்ல சர்ச் பண்ணுங்க. மிக்ஸ் கிட்டன் குரோம்ல சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வர நீங்க தேவையான உங்களோட ஸ்டாக் வீடியோஸ் வந்து யூடியூப் கண்டென்ட்ஸ் இருந்தாலும், அப்புறம் இன்ஸ்டா கண்டென்ட் இருந்தாலும், அப்புறம் ஷார்ட்ஸ் கண்டென்ட் இருந்தாலும் நீங்க அந்த வீடியோ வந்து மெர்ஜ் பண்ணி எடிட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெகுலரா எங்க வீடியோஸ்ல வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா நீங்க தாராளமா எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க கதவை தட்டிக்கிட்டே இருப்போம் எப்பயுமே. இன்னொன்னு, நாங்க வந்து சில விஷயங்கள் வந்து ஜாலியாகவும் பண்ணுவோம். ஃபன்னியான வீடியோஸ் அதை அதிகமா இருக்கும், ஃபன்னியாகவும் இருக்கும். உங்களுக்கு உண்டான கண்டென்ட்டும் இந்த வீடியோஸ்ல அதிகமா நாங்க தரதான் போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நாங்க ஒரு நம்பிக்கையில அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். தொடர்ந்து பண்ணுவோம், இது உங்களுக்காக. சரி, நான் சொன்னதெல்லாம் இப்போ இவ்வளவு நேரம் இவன்கிட்ட சொன்னனே, இவன் என்ன பண்ணான்னு பாக்கலாமா? சரி, நீ பண்ணு. பண்றேன்டா, இப்ப பண்றான். கைஸ், இவன் பண்றது நம்ம இப்ப லைவா பார்க்க போறோம், என்ன பண்றான்ட்டு. ஒரே ஆர்வமா இருக்கு எனக்கு வேற. எல்லாம் பண்ணி பாக்குறேன்.
இது வரமாட்டேதேடா, ஒண்ணுமே வரலையே. என்ன என்ன இது ஒண்ணுமே வரமாட்டேது, ஒண்ணுமே ஒரு நிமிஷம் வரலையே. ஒரு நிமிஷம் இன்னும் ஒன்றும் வரமாட்டேங்குதுன்றான். ஒரே நிமிஷம் நான் பார்த்துட்டு உன்கிட்ட ரிசல்ட் சொல்லலாம். கைஸ் தெரியுதான்னு எனக்கு தெரியல, இவன் நெட்டே ஆன் பண்ணல கைஸ். நெட்டே ஆன் பண்ணாம வந்து வரலன்ட்டு அப்பல இருந்து இப்ப என்கிட்ட புலம்பிட்டு Guys, மறக்காம subscribe பண்ணிக்கங்க. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால்